அப்பா, என்ன வெயில் சுத்தி இருக்குது. தாத்தா வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. யாரு அடையாளம் தெரியலையே. நான் ராமசாமி மகன். ஓ, அந்த மூலவிட்டு ராமசாமி, அவங்க புலானா நீ? ஆமா தாத்தா. வசத்தியா வளர்ந்துட்ட. எவ்வளவு படிக்கிற? இன்ஜினியருக்கு படிக்கிறேன். பெரிய படிப்பு தான். தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சேலையில போட்டேன். இப்பதான் தழை மிதிச்சு முடிச்சேன். பொழுது சாயறதுக்குள்ள அண்டை வெட்டணும். என்ன தாத்தா இந்த காலத்துல போய் தழை வெட்டி வந்து சேடைக்கு போடுறீங்க? உரம் வாங்கி போட வேண்டியதானே? ரசாயன உரம் வாங்கினா ஒரு மூட்டை 1500 ரூபாய் ஆகுதுப்பா. அதே இயற்கை உரம் போட்டோம்னா ஒரு மூட்டை 1000 ரூபாய் முடியுது. செலவு பார்க்காதீங்க தாத்தா, வேலை ஈஸியா முடியல பாருங்க. நான் செலவு மட்டும் பார்க்கல ஐயா. நீ சொல்ற மாதிரி ரசாயன உரத்தை போட்டா மண்ணோட வளம் கெட்டு போயிடும். மண்புழு வளம் செத்துடும். மண்ணோட வளம் அழிய மரடா தம்பி. நமக்கு விளைச்சல் கிடைக்குது இல்ல, விளைச்சல் தானே முக்கியம். விளைச்சல் தான் முக்கியம். ஆனா ரசாயன உரம் போட்டு அதுல கிடைக்கிற விளைச்சலால எத்தனை கெடுதல் தெரியுமா? எதிர்கால குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவு ஏற்படும். நரம்பு மண்டலம் பாதிக்கும். அலர்ஜி வரும். புற்றுநோய் கூட வருதான். மலட்டுத்தன்மை வரும். இந்த காலத்துல எத்தனையோ பேர் குழந்தை பாக்கி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் இந்த ரசாயன உரத்துல விளையிற சாப்பாடு தான். ஆக மொத்தத்துல ரசாயன உரத்துல விளையிற தானியம் எந்த மாதிரினா ஏதோ சொல்லுவாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுமாங்க. அதுவா ஸ்லோ பாய்சன் தாத்தா. அதான் அந்த பாயசம் தான். ரசாயனத்துல இருக்கிற விஷத்தன்மை தானியத்துக்குள்ளே போதும். அதனாலதான் இப்பெல்லாம் மனுஷனோட ஆயுசு குறைஞ்சு போச்சு. சரி தாத்தா, நீங்க இயற்கை விவசாயம் பண்றீங்க, எல்லாரும் பண்ணணுமே. பண்ணணும் தான். அப்பதான் இனிமே வர தலைமுறையை காப்பாற்ற முடியும். இந்த உலகத்துக்கே சோறு போடுற பாக்கியத்தை அந்த கடவுள் விவசாயிகளுக்கு எங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறோம். நாங்க அதை சரிவர பண்றதுதான் அந்த கடவுளுக்கு சொல்ற நன்றி. தாத்தா உங்க ஆதகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. நான் இப்பவே போய் எங்க அப்பாவை இனிமே இயற்கை விவசாயம் பண்ண சொல்றேன். வரேன் தாத்தா. பாய் தாத்தா.